தாடி வச்சிருந்தா தான் லவ் பண்றாளுவோ. இக்கி இக்கி பாக்குறான் பூனை போல, உக்கி உக்கி போடுற யானை போல, சந்தடி சாகல சந்தனம் தேய்ச்சிட சுத்திடுற என் துணையே. கூட பிறந்த உடம்பரப்ப உள்ளங்கையில வச்சு தாங்குறான் என் தலைவன். அது ஒண்ணு பத்தாதா? வணக்கம். இந்த வாரம் பல படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்றது உங்களுக்கே தெரியும். அதில் லப்பர் பந்து படத்துக்கான ப்ரெஷ் ஷோவை இன்றைக்கே போட்டாங்க. சீக்கிரம் ஏன் ரிவ்யூ சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேற்கொண்டு பெருசாக ஹைப்பை தலையில் ஏற்றிக்காமல் நல்ல படம் பார்ப்போங்கிற மூடோட போனீங்கன்னா நல்லது. ஏன்னா நான் செம்ம படம் பீக் சினிமான்னு சொல்கிற அளவுகளும் நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கான அளவுகளும் வேறையாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்லாகிச்ச சில படங்களுக்கு நல்லா தான் இருக்குது, பட் நீங்கள் அப்படியே ஹைப் பண்ண அளவுக்குலாம் இல்லையேன்னு பல கமெண்ட்ஸ் வந்திருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த டிஸ்க்ளைமர். ரைட்டா? ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் ஆகிடு. லப்பர் பந்து கடலூர் மாவட்டத்தில் தொழுதூருங்கிற இடத்துல நடக்கிற கதை. அன்புங்கிற ஸ்கூல் படிக்கிற ஒரு டீனேஜ் பையன் ஜாலி பாய்ஸுங்கிற லோக்கல் கிரிக்கெட் டீமில் ஆடுறதுக்காக போகிறான். அந்த டீம் ஆரம்பித்தது காளி வெங்கட். அந்த மேட்ச்சில் ஆப்போசிட் டீமில் கெத்து அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் வர பவுலர்ஸ் எல்லாரையும் வெளுன்னு வெளுக்கிறாரு. சின்ன பையன் அன்புக்கு அவருடைய பேட்டிங்கில் வீக்னஸ் தெரியுது. ஆனால் அவன் சொல்கிறத டீமில் இருக்கிறவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. அவனுக்கு பவுலிங் சான்ஸும் கொடுக்கல. 11 வருடங்கள் கழித்து கதை கண்டினியூ ஆகுது. அந்த சின்ன பையன் அன்பு தான் ஹரிஷ் கல்யாண். உள்ளூரில் செம்ம பவுலர்னு பேர் எடுத்த ஒரு தீவிர கிரிக்கெட் வெறியர். கெத்து தான் நம்ம அட்டகத்தி தினேஷ். இப்போ வயசாகி தொப்பையெல்லாம் போட்டு முடியெல்லாம் நரைச்சாலுமே கூட பேட்டிங்கில் மட்டும் இன்னும் அதே பவரோடு இருக்கார். இப்போவும் ஒய்ஃபுக்கு தெரியாமல் பயந்து அப்பப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாரு. ஒரு மேட்ச் நடக்கும்போது ஹரிஷ் கல்யாண் தினேஷ் பேட்டிங்கோடைய வீக்னஸை பற்றி நக்கலாக பேசுகிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கு அடுத்த மேட்ச்சில் ஹரிஷ் தினேஷோடைய விக்கெட்டையும் எடுத்துடுறாரு. இதனால் கொஞ்சமாக இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ முதல் உருவாகி ஒரு பாயிண்டில் பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. இது ஹரிஷ் கல்யாணோடைய லவ் லைஃபை பாதிக்குது. ஏன்னா அவர் லவ் பண்ணுறது தினேஷோடைய பொண்ணை தான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவங்களுக்குள்ள சமாதானம் ஆச்சா இல்லையா? ஹரிஷோடைய லவ் சக்ஸஸ் ஆச்சா? இந்த வேர்ல்டில் மற்ற கேரக்டர்ஸோடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு? என்னெல்லாம் மாறிச்சு? இதெல்லாம் தான் இந்த லப்பர் பந்து. படத்தில் பல நடிகர்கள் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாலும் டாப் ஹானர்ஸை கொண்டு போகிறது தினேஷ் தான். கெத்துங்கிற கேரக்டரில் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் அவர் காட்டுற கெத்தாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாண் கிட்ட காட்டுற ஈகோவாக இருக்கட்டும், பொண்டாட்டியை பார்த்து பயப்படுறதும் அவங்கள நினச்சி கலங்குறதா இருக்கட்டும், பொண்ணுக்கிட்ட சங்கடப்படுறதா இருக்கட்டும், ட்ரூ டு தட் கேரக்டர்னு சொல்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி ஜே பேபி, இப்போ லப்பர் பந்துன்னு இது தினேஷோடைய ஒரு புது ஆக்டிங் டைமென்ஷன் மாதிரி இருக்குது. ஹரிஷ் கல்யாண் டிபிக்கல் ஹாப்பி கோ லக்கி கேரக்டராக இருந்தாலும் அதை மௌனராகம் கார்த்திக் மீட்டருக்கு கொண்டு போகாமல் சட்டிலாக இயல்பாக அவர் ஸ்டைலில் அழுத்தமாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. வெரி நைஸ். ஹீரோயின் சஞ்சனா செம்ம கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ரொமான்ஸ் பண்ணும்போது, பிரச்சனைகளை ஃபீல் பண்ணும்போது, தனக்குள்ளே அழும்போது, கோபமாக தன்னுடைய முடிவை சொல்லும் போதுன்னு செம்ம மெச்சூர்டான ஒரு போர்ட்ரேயல். தினேஷோடைய வைஃப் கேரக்டரில் ஸ்வாசிகா கேரக்டராகவே அவங்க தொடர்ந்து வீட்டுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் சுமக்கிற ஒருத்தருங்கிறதுனால படம் முழுக்க ஒரு மாதிரி டயர்டாகவே தெரியுறாங்க. பட் அதுக்குன்னு மோசமான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. கீதா கைலாசம் எப்பவும் போல பெர்ஃபெக்ட் ஃபிட். ரொம்ப கான்ஷியஸாக அவங்க எமோஷனலாக மேனிபுலேட் பண்ணுற அந்த சீன் ஸ்வீட்டாகவும் இருந்தது. ஜென்சன் திவாகருடைய நடிப்பில் போதை கலந்த அந்த பேச்சு, அடாவடித்தனம்லாம் டிபிக்கலாக ஊர் சைடில் நம்ம பார்க்க முடிகிற கேரக்டரை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வருது. பலர்னு ஒன்று வைக்கலாம் போல இருக்கு. பாலசாரனுடைய பல கவுண்டர்ஸும் ஆதித்யா கதிரோடைய நான் ஸ்டாப் ஃபன் கமெண்ட்ரியும் குபீர் சிரிப்புகளை அப்பப்போ வர வச்சுக்கிட்டே இருக்கு. டிஎஸ்கே முதல் சீனில் கொஞ்சம் ராங் ஃபுட்டில் ஆரம்பித்தாலுமே கூட போக போக ஆடியன்ஸுக்கு கோபத்தை வரவழைக்கிற அளவுக்கு தேவையான வில்லத்தனத்தை பண்ணியிருக்காரு. அனுபவமுள்ள நடிகர்கள் காளி வெங்கட், தேவதர்ஷினி 2 பேருமே சில காட்சிகளே வந்தாலுமே கூட ஹார்ட்ஃபெல்ட்டான பர்ஃபார்மன்ஸை தந்திருக்காங்க. ஹீரோயினோட அன்னி கேரக்டர் நடிச்சவங்க கூட நல்லா நடிச்சிருக்காங்க. கிரிக்கெட் மேட்சஸை சுற்றி ஒரு உலகம், அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், அதில் 2 பேருக்குள்ள இருக்கிற ஈகோ பிரச்சனை, அது சால்வ் ஆச்சா இல்லையாங்கிற இந்த லைனை பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்டான அழுத்தமான மொமெண்ட்ஸ் டயலாக்ஸ்னு எழுதி நேச்சுரலாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து. இதில் முதல்ல இந்த கிரிக்கெட் மேட்சஸ் எடுக்கப்பட்ட விதத்துக்கு பாராட்டுகள். இதில் சினிமாட்டோகிராஃபர் தினேஷ்குமார் புருஷோத்தமன், எடிட்டர் மதன் 2 பேருடைய ஹார்ட் ஒர்க் கண்கூடாக தெரியுது. டென்ஷனை அவ்வளோ அற்புதமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஷான் ரால்டன் இசையும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். கிரிக்கெட் சீன்ஸில் மட்டும் இல்லை, ரொமான்டிக் சீன்ஸில் சாஃப்டாகவும் இன்டென்ஸான காட்சிகளில் அந்த மொமெண்ட்டை டாமினேட் பண்ணாத வகையிலும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பழைய விஜயகாந்த் பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் யூஸ் பண்ணப்பட்ட விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. கான்டெக்ஸ்டுவலாகவும் இயக்குனர் அதுக்கு சரியான ஒரு காரணத்தை வச்சிருந்ததுனால அதெல்லாம் எதுவுமே ஆடாக ஃபீல் ஆகவே இல்லை. பாட்டெல்லாம் மாண்டேஜாக போனதுனால அழகாக கதை நகத்தை பயன்பட்டுருக்கு. படத்தோட ஓவரால் கதையில் கண்டிப்பாக ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருந்தாலுமே கூட சொன்ன விதத்தில் சுவாரஸ்யத்துக்கு குறை வைக்காமல் சொல்லியிருக்காரு இயக்குனர் தமிழரசன். இந்த வேர்ல்டில் அவர் பண்ணியிருக்கிற அந்த டீடைலிங், கேரக்டர்ஸுக்கு கொடுத்துருக்கிற டெப்த், இந்த ரெண்டும் தான் இந்த படத்தை குவாலிட்டியான ஒரு என்டர்டெய்னராக மாற்றிருக்கு. முக்கியமாக படம் முழுக்க நம்மளை ஸ்மைல் பண்ண வைக்கிற மாதிரி, லைட்டாக நெகிழ வைக்கிற மாதிரி, கண்ணீர் சிந்த வைக்கிற மாதிரி
மாதிரி எக்கச்சக்கமான சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் கொட்டி வச்சிருக்கிறாங்க. ஹீரோயின் டிஷர்ட்ல ஹீரோ பிரிண்ட் பண்ணியிருக்கிற பேரு, தினேஷோட ஒய்ஃபுக்கும் அவருக்குமான அந்த இன்டிமெசியை ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு காட்டினது, ஹலோ அப்படின்னு கூப்பிட்றதை வச்சு கோபம் ட்ரிகர் ஆகிற விதம், ஆட்டமா தேரோட்டமா பாட்டு வர அந்த சீனில் த்ரில்லர் பட ரேஞ்சுக்கு பில்டப் ஆகிற ஒரு பரபரப்பு, ஒரு பொண்ணை டீமில் ஆட வைக்க ஹரிஷ் சொல்கிற டைலாக், அந்த பொண்ணு 4 அடித்ததும் ஆதித்யா கதிர் அடிக்கிற அந்த கமெண்ட், தினேஷ் தான் ஒய்ஃபோட புடவையை யூஸ் பண்ணுற மொமெண்ட், ஆப்போசிட் டீமில் மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக பிளேயர்ஸோடைய பிஹேவியர் மாறுற விதம், சஞ்சனா தேவதர்ஷினிக்கு காட்டுற அக்கறை, அதை பார்த்து சுவாசிகா காட்டுற சின்ன பொறாமை, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். தென் அப்ரஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த பசங்களும் பெரியவங்களும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை பதிவு பண்ண விதமும் ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக இருந்தது. இதில் எங்கேயுமே இதுதான் பிரச்சனை, இது எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னு பாருங்கள், தனியாக ஹைலைட் பண்ணப்படலை. அப்படியே அதை தீவிரப்படுத்தி காட்டுற அளவுக்கு பிஜிஎம்லாம் இல்லை. பட் இவன் ஏன் இவனை விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறான்? பேச வேண்டிய நேரத்துலையும் காளி வெங்கட் கேரக்டரையும் சும்மாவே இருக்காரு. ஹரிஷ் கல்யாண் கேரக்டருக்கு அவருடைய சின்ன வயசுல பார்த்த அந்த ஒரு பையனுடைய கால் பேக், அதை ஒட்டி அவர் பண்ற ஒரு கெஸ்டர், இப்படி பல விஷயங்களை எஃபெக்டிவா இயல்பா நமக்கு பவர்ஃபுல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்துடைய பல வசனங்கள் செம்ம டைமிங்ல செம்ம நக்கலா டெலிவர் ஆகும்போது கண்டிப்பா உங்களால சிரிப்பு அடக்கவே முடியாது. கூடவே எமோஷனல் லெவலையும் நம்மளை என்கேஜ் பண்ணி கதையை கொண்டு போறதுனால படம் எந்த ஒரு சீன்லையும் தொய்வடையவே இல்லை, முழுக்க என்கேஜிங்காகவே போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிக்கெட் மேட்சஸ் எடிட் பண்ணப்பட்ட விதம், தேவையானது மட்டும் சொல்லி அழகா டிராமாவை பில்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா யோசிச்சா சில குறைகளை சொல்லலாம். ஹரிஷுக்கு தினேஷ் தான் தன்னுடைய வருங்கால மாமனாருங்கிறது தெரியாமல் இருக்கிறது கம்ப்ளீட்டா ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டியாவே ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஏன்னா மொபைல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஹீரோயின் ஃபேமிலி ஃபோட்டோவை கூட ஹீரோவுக்கு அவங்க காட்டியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வருது. இந்த இடத்துல கொஞ்சம் போங்கு தான் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாலசரவணன் கேரக்டர் கிட்ட ஹரிஷ் ஏன் உண்மையை சொல்ல லேட் பண்ணுறாருங்கிறதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. சரி, எமோஷன் ஒர்க் ஆச்சுன்னா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. பட் அது உண்மையும் கூட. மொத்தத்தில் இந்த லப்பர் பந்து அழகான, ஷார்ப்பான, ஸ்மார்ட்டான ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், சர்ஃபேஸ் லெவலில் ஒரு ஈகோ கிளாஷ் படமாகவும், கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா ஸ்போர்ட்ஸும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் சொசைட்டியில் எப்படியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரும் சொல்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் தெரிகிற படம். படத்துடைய ஜானரை வச்சே சொல்லணும்னா இயக்குனர் தமிழரசன் தன்னுடைய முதல் ஷாட்லேயே அவுட் ஆஃப் த பார்க் 6 அடிச்சிருக்காரு. அந்த மேட்சை நீங்களும் கண்டிப்பாக பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள்.